த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மத்திய அரசு தமிழ் உள்ளிட்ட அனைத்து பிராந்திய மொழிகளையும் வளர்க்க முயற்சி செய்யறோம். போட்டித் தேர்வுகளை தமிழ் மொழிகள் உள்ளிட்ட மொழிகள்ல நடத்துறதுக்கு நாங்க தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலேயே பேசியிருக்கிறாரு. அவர் பேசினதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறோம். பெரும்பாலான தொலைக்காட்சிகள் கூட செய்யாத மிக முக்கியமான ஒரு ஆய்வை நம்ம இந்த செய்தி தொகுப்புல பண்ணியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசையும் பாருங்க. தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதாவது CISF உடைய ஆண்டு விழா நடந்துச்சு. இதுல 7/3/2025 அன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக கலந்துகிட்டாரு. அதுல அவரு தமிழ் மொழி குறித்தும் குறிப்பா போட்டித் தேர்வுகள் குறித்தும் மிக முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவை முதல்ல பார்த்துருவோம். आप तमिल में भी नहीं दे सकते थे. नरेंद्र मोदी जी ने निर्णय किया कि सभी 8वीं अनुसूची की भाषाओं में अब हमारे युवा परीक्षा दे पाएंगे. तमिलनाडु के युवा भी अब तमिल में परीक्षा दे पाएंगे. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த பேச்சை பார்த்திருப்பீங்க. அதுல அட்டவணை 8ல் இருக்கக்கூடிய 22 மொழிகள்லையும் CAPF உடைய போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது வரைக்கும் நடக்காதது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. சரி, அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இப்ப பார்க்கலாம். கடந்த 2024 பிப்ரவரி மாதம் ஹிந்து பேப்பர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள்ல 13 மொழிகள்ல இந்த CAPF உடைய கான்ஸ்டபிள் பணிக்கான தேர்வு நடத்தப்படுது அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அமித்ஷா அவர்கள் சொல்றதுக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். நீங்க UPSC உடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதுல ஹோம் பேஜ்ல எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ள போனீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள கிளிக் பண்ணோம்னா அடுத்தடுத்து என்னென்ன தேர்வுகள்லாம் வரப்போகுது அப்படின்றக்கான பட்டியல் இருக்கும். அதுல இப்போதைக்கு முதல்ல இருக்கக்கூடிய பெயர் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் AC எக்ஸாமினேஷன் 2025. அதாவது CAPF ஃபோர்ஸ் உடைய அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்கான தேர்வுகள் அப்படின்றது நடக்க போகுது அப்படின்றதுதான் அது சொல்லுது. அதுக்குள்ள நம்ம கிளிக் பண்ணி போனோம்னா எந்த தேதியில தேர்வு நடக்க போகுது, என்ன அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு நாள் தேர்வு நடக்க போகுது, எந்த அன்னைக்கு கடைசி நாள் விண்ணப்பங்களை பதிவு செய்யறதுக்கு இப்படின்ற நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சோ அதுல பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நாடு முழுக்க ஒரே நாளா நடைபெற போகுது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல கீழே டவுன்லோட் நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல 2 லிங்க் கொடுத்திருக்காங்க. அதுல நோட்டீஸ் அப்படின்ற லிங்க்குள்ள போனா ஒரு 26 பக்கங்களை கொண்ட விரிவான அறிக்கை அப்படின்றது நம்ம ஸ்கிரீன்ல விரியும். அதுலதான் நிறைய முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல தேர்வு எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும், போட்டோகிராஃப்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய டீடைல்கள் இருக்கு. அதே போல SC ST பிரிவினர், பொருளாதாரத்துல பின்தங்கிய உயர் வகுப்பினர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு சம்பந்தமான அனைத்து விவரங்களும் அதுல இடம்பெற்றிருக்குது. இதுல நம்ம வர வேண்டிய இடம் 15வது பக்கம். அதுல செலக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்கீம் அண்ட் சிலபஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு தனி பிரிவே கொடுத்திருக்கிறாங்க. இதுலதான் எவ்வளவு மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான முழு விவரம் இருக்கு. அதுல பேப்பர் 1 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல மிக தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு. 250 மதிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்வுல தி questions in this paper will be objective type in which the questions will be set in English as well as Hindi. அதாவது வினாத்தாள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றத மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடீஸ் எஸ்ஏ எழுதுறதுக்கு 200 மதிப்பெண்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுலயும் மிக தெளிவா எஸ்ஏ எழுதக்கூடிய அந்த பிரிவுல ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி 2 மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல ஆங்கிலம் மட்டும்தான் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 17வது பக்கத்துக்கு வந்தா என்னென்ன மாதிரியான சிலபஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா
பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடீஸ் எஸ்ஏ அண்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்ற ஒரு காலம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 80 மார்க்குக்கு நடக்கக்கூடிய தேர்வுல எஸ்ஏ, அதாவது கட்டுரை வடிவில் அந்த தேர்வு இருக்கும். அது ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் அப்படின்றது, எய்தர் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், டோட்டலிங் 80 மார்க்ஸ் அப்படின்றத மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த தகவல்கள் தான் எல்லா இடத்துலயுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி ஆங்கிலம், ஹிந்தி அதற்கு தவிர மற்ற 22 பிராந்திய மொழிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளிலும் இந்த தேர்வுகள் நடக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா 2 நாட்களுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கீழே வரக்கூடிய சிஆர்பிஎஃப் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான, இந்த மாதிரியான பிரிவுகளுக்கான ஆட்களை சேர்க்கக்கூடிய தேர்வு அப்படின்றது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில தான் எழுதப்படும், நடத்தப்படும் அப்படின்றத அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான் நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. அப்படின்னா அமைச்சர் சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுது. இதுல இந்த மொழி சார்ந்த பிரச்சனை அப்படின்றது நீண்ட நாட்களாகவே இருந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த போட்டி தேர்வுகளை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை பல ஆண்டுகளா இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு போஸ்டல் எக்ஸாம்ஸ், அதாவது அஞ்சலக தேர்வுகள் இந்த மாதிரிதான் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில மட்டும்தான் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்தது. அது பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறமான தீர்வு அப்படின்றது காணப்பட்டது. இதை ஏன் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, அந்த நியூஸை டெல்லியில இருந்து பிரேக் பண்ணது பர்சனலா நான் தான் அதை பண்ணியிருந்தேன். அதனால பல ஆண்டுகளாகவே தமிழ் உள்ளிட்ட மொழிகள்லயும் இந்த தேர்வுகள் நடத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுட்டே வருது. அமைச்சர் சொன்னது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனா செயல்பாட்டுல அது இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குரியதா எழுப்பி இருக்கு. ஏன் தாய்மொழி தமிழ் படிச்சவங்க அந்த மொழியிலேயே ஒரு தேர்வுகளை எழுதுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதானே? ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க, ஹிந்தி மொழியை தாய்மொழியா கொண்டவங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாட்டி ஹிந்தி மொழியில எழுத முடியும். ஆனா அந்த வாய்ப்பு ஏன் தமிழ் மொழி படித்தவங்களுக்கும், ஒரு மலையாளம் படித்தவங்களுக்கும், மற்ற மொழிகளை படித்தவங்களுக்கும் ஏன் கொடுக்கப்படுறதில்லை அப்படின்றதுதான் இங்க எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதுவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கிறது தான் ஒரு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியதா இருக்கு. என்னுடைய வேலை இருக்கக்கூடிய தரவுகளை உங்க முன்னாடி கொடுத்து ஜஸ்ட் ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய வேலை தான். அதை நான் செஞ்சிருக்கிறேன். இந்த மொழி சார்ந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிலும் குறிப்பா அமித்ஷா அவர்களுடைய இந்த கருத்தும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்படி இருக்கிறத நீங்க எப்படி உணர்றீங்க? இது நியாயம் தானா? இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.